Hello friends, welcome to Secret of Samaiyal. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு செட்டிநாடு ஸ்டைல்ல ஒரு சூப்பரான கோலா உருண்டை. இது வந்துட்டு வாழைப்பூ கோலா உருண்டை. செம டேஸ்டியா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற ஃபீல்லே இருக்கும். ரொம்பவும் ஹெல்தி. உள்ளுக்குள்ள வந்துட்டு நல்லா சாஃப்டா இருக்கும். மேலே வந்துட்டு நல்ல கிறிஸ்பியான ஒரு லேயரோட சூப்பரான ஹெல்தியான ஒரு ஸ்நாக் இது. சரி வாங்க டெய்லி இப்போ நம்ம இந்த சூப்பரான வாழைப்பூ கோலா உருண்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாழைப்பூவை வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வேக வச்சுக்கணும். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே வெட்டி போட்டுக்கலாம். நம்ம எப்படியும் அரைக்க போகிறோம், அதனால இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளை வெட்டி போட்டுக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் வாழைப்பூவில் பாதி அளவுக்கு பூவை நான் அந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு நறுக்கி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். இது கூட மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ அடுப்பில் வச்சாச்சு. இது வந்துட்டு வேகட்டும். ஒரு 2-3 கொதி வந்தால் போதும், வெந்துடும். அந்தளவுக்கு மட்டும் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட வாழைப்பூ வந்துட்டு நல்லா ஒரு 2-3 கொதி வந்துடுச்சு. வெந்திருக்கும், ஒரு 3/4 பங்கு வெந்திருக்கும். இந்த அளவுக்கு வெந்தால் போதும், ரொம்ப சாஃப்டாக வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை வந்துட்டு நம்ம தண்ணியாக வடிச்சிடலாம். இப்போ தண்ணியை நல்லா வடிச்சாச்சு. இப்போ இதை வந்துட்டு நல்லா ஆறட்டும். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரையான ஐட்டத்தையெல்லாம் நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். இதுக்கு என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, கூட ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, உடச்ச கடலை, இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட 4 வரமிளகாய் எடுத்துருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மிளகாய் போட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பவுடர் பண்ணியாச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 மூடி தேங்காய் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் துருவல் இதில் சேர்த்திக்கோங்க. கூடவே சின்ன சின்ன பல்லாக இருக்குது, அதனால நான் ஒரு 10 பல் எடுத்திருக்கேன். பெரிய பல்லாக இருந்ததுன்னா ஒரு 4 பல் போடுங்க போதும். பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, அதையும் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். இது கூடவே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். அதிக நேரம் ஊறினாலும் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இந்த கடலைப்பருப்பையும் இதில் சேர்த்திக்கலாம். ஊற வச்ச கடலைப்பருப்பை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் வந்துட்டு நீங்கள் கோர்ஸாக அரைச்சா போதும். கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது மாதிரி தண்ணி விடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அரைச்சாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது கூடவே இந்த ஆறுன வாழைப்பூவையும் சேர்த்திடலாம். இப்போ இதை வந்துட்டு லைட்டாக பல்ஸில் வந்துட்டு ஒரே ஒரு சுற்றி விட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ இது மாதிரி 1-2 அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம வாழைப்பூ வேக வைக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்தணும், அதை கணக்கில் வச்சு உப்பு சேர்த்திக்கோங்க. இது கூட கொஞ்சமாக நம்ம வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தினா போதும். நிறைய சேர்த்திங்கன்னா என்ன ஆகும்னா, எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் ஒரு பாதி வெங்காயம் தான் அந்த மாதிரி அழிஞ்சிருக்கேன். அதை சேர்த்திடலாம். இதில் கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி தலையும் சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். கோலா உருண்டைகள் மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாவே உருட்டுங்க. அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்துட்டு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இல்லைன்னா உள்ள வேகாத மாதிரி மாவு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சைஸ்ல உருட்டி வச்சுக்கோங்க. இது மாதிரியே நம்ம எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம். இது வந்துட்டு என்ன பண்றீங்கன்னா, உருட்டுனதும் ஒரு உருண்டையை மட்டும் ஃபர்ஸ்ட் எண்ணெயில போட்டு பொரிச்சு பாருங்க. பிரியுதா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை பிரிஞ்சு போற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்துட்டு இது கூட கொஞ்சமா கடலை மாவு அந்த மாதிரி எதனா ஆட் பண்ணி நீங்க வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு போட்டீங்கன்னா பிரியாது. எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சுட வச்சிருக்கேன். இப்போ இதில் நம்ம இந்த உருண்டைகளை வந்துட்டு போட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் போடும்போது முதல்ல ஒரு உருண்டை மட்டும் போட்டு செக் பண்ணி பாருங்கள். பிரியிற மாதிரி இருந்துச்சுன்னா கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த சைட் ஆன் பண்ணலாம். கீழ் பகுதி ஃப்ரையாகவே இருக்கும். நம்ம இதை வந்து டர்ன் பண்ணி விடலாம். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா பிரியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம வந்துட்டு கடலை பருப்பும் இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால வெறும் பொட்டுக்கடலை போடும்போது சம்டைம்ஸ் பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கடலை பருப்பு கண்டிப்பாக ஆட் பண்ணுங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் நல்லா ப்ரௌன் கலராக கோல்டன் கலராக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்தோம்னா நம்மளோட கோலா உருண்டை ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் டார்க்கான ப்ரௌன் கலர் வரணும். அது வரைக்கும் அதை வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். இதை நம்ம வந்துட்டு எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து.
நம்மளோட சூப்பரான செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு வாழைப்பூ கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் கிறிஸ்பியான வாழைப்பூ கோலா உருண்டை. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நம்மளோட வாழைப்பூ கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.